ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான எல்லோரும் விரும்புகிற செட்டிநாடு அடை தோசை செய்யறத பார்க்க போகிறோம். செட்டிநாடு அடை தோசை கூட செட்டிநாடு கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அடிபோலியாக இருக்கும். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். 1 கப் இட்லி அரிசி பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் 3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் கழுவின பிறகு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பு ஊறத்துக்கு. காய்ந்த மிளகாய் 6 ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காற்றுக்கு ஏற்றது போல் 2 காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பு 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஊறின காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஊறின அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அடமா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் மீந்தின ஊறின அரிசியும் பருப்பையும் அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடமாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை, உடனே ஊற்றலாம். நான் ஒரு 1/2 hour கழிச்சு ஊற்றுறதால அந்த அடமாவை மூடி வைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அடமாவில் தேவையான அளவு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடமாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அடமாவு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. செட்டிநாடு அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சுடலாம். தோசைக்கல் சூடான பிறகு 2 குழிக்கரண்டி அளவு அடமாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடை தோசை உங்களுக்கு மொத்தமாக தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க அடையில். உங்களுக்கு அடை தோசை மொத்தமாக சாப்பிட விருப்பம் இல்லைனா நீங்கள் மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கமும் அடை தோசை வெந்துருச்சு. செட்டிநாடு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன் இந்த செட்டிநாடு அடை தோசையை. இந்த செட்டிநாடு அடை தோசையை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.